ஹாய் கைஸ், இன்னைக்கு எப்படி சிம்பிளா மீன் குழம்பு வைக்கிறதுன்றது நம்ம பார்க்கலாமா. ஒரு பாத்திரத்துல புளியை கரைச்சி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போடுங்க, வெந்தயம் போடுங்க, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும், சரிங்களா. நல்லா வதங்கி வரும்போது இந்த தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில வரும்போது இந்த கரைச்சி வச்சிருக்கிற புளியை அதுல ஊத்திடுங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மீன் மசாலா இல்ல மீன் குழம்பு மசாலா உங்க வீட்டுல நீங்க வச்சிருந்தீங்கன்னா போடுங்க. என் வீட்டுல நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி வீட்டுல அரைக்கிற மிளகாத்தூள் மட்டும்தான். அதை போட்டு நல்லா வதக்கி குழம்ப தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வாசனை வரும். வாசனை வரும்போது என்ன பண்றீங்களா, அது இருக்கு பாருங்க, இந்த மீன் கிளீன் பண்ணி வச்சிருக்க மீன், இந்த மீனை எடுத்து கொஞ்சம் அந்த குழம்புல போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊத்தி கொத்தமல்லி எடுத்து அது தலை மேல போட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி.